கோவை தெற்கு மாவட்டம் சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணம்பாளையம் தாக்கிகள் கலையரங்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் 72ஆம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 3000 விளையாட்டு வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி வழங்கி சிறப்புரையாற்றினார். தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கணபதி ராஜ்குமார் எம்பி, கழக மாநில மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி, கண்ணம்பாளையம் நகர செயலாளர் விஸ்வநாதன், கண்ணம்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் புஷ்பலதா, ராஜகோபால், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இருகூர் சந்திரன், அமுதபாரதி, ஏர்போர்ட் ராஜேந்தர், ஒன்றிய செயலாளர்கள் மன்னவன், அன்பரசு, மகாலிங்கம், முத்துமாணிக்கம், யுவராஜ், ரமேஷ், ராஜு, நகர கழக செயலாளர்கள் நித்யா, மனோகரன், குட்டி சுதாகர், பேரூர் கழக செயலாளர் கபிலன், கௌதமன், தீனதயாளன், சசிகுமார், வேலுச்சாமி, கார்த்திகேயன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ரகு, துரைராஜ், ஆச்சிப்பட்டி பாலகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பகுதி ஒன்றிய, நகர, பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், இந்தியாவில் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றி இனி தமிழ்நாடு எப்பொழுதும் விளையாட்டுத் துறையில் முதலிடம் என்ற இடத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்ற உங்களது பாசத்திற்குரிய, நமது பாசத்திற்குரிய இளைஞரணி செயலர் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா. இந்த விழாவிற்கு அழைத்த பொழுது மாவட்ட கழக செயலர்கள் சொன்னார்கள், விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நினைத்தேன் ஏதோ ஒரு 10-15 அணிகளுக்கு அந்த உபகரணங்களை கொடுத்து விட்டு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள் என்று நினைத்தேன். இங்கு வந்த பொழுதுதான் சொன்னார்கள் 300 அணிகளுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதற்காக சில மாதங்களுக்கு முன்பாகவே அதற்காக பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த உபகரணங்கள்லாம் வரவழைக்கப்பட்டு இப்பொழுது வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மற்ற இயக்கங்களைப் போல பெயருக்காக கூட்டம் நடத்தி பெயருக்காக நலத்திட்டம் வழங்கக்கூடிய இயக்கம் அல்ல திமுக. சொன்னதை செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி 300 அணிகள் உங்களிடத்திலே பட்டியல் பெறப்பட்டதோ அந்த 300 அணிகளுக்கும் இங்கே விளையாட்டு உபகரணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. வந்தவர்களுக்கும் இங்கு உண்டு. பதிவு செய்து இன்று வராமல் இருப்பவர்களுக்கு நாளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று மாவட்ட கழக செயலாளர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி. நம்முடைய முதலமைச்சர் நம் மண்ணை காக்கின்ற, நம்முடைய பாரம்பரியத்தை காக்கின்ற, நம்முடைய உரிமையை மீட்டெடுத்திருக்கின்ற தமிழீழ தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி, துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி.